ஓகே ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி ஒரு ஹாரர் கேம் தான் விளையாட போகிறோம். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மாஸ்ட் ட்ரை கேம். அதாவது நீங்கள் லைஃப்பில் ஒரு தடவையாச்சும் இந்த மாதிரி ஒரு கேமை விளையாடி இருக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். ஓகேவா? அதனால் வீடியோவை எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நாம் இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம் கைஸ். ஸோ நாம் இன்றைக்கி விளையாட போகிறது பேட் பேரண்டிங் சாப்டர் 1. ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா, அம்மா நீங்கள் மறுபடியும் லேட்டாக வந்துட்டீங்க. நான் இந்த தடவை ஒர்க்கில் பிஸியாக இருந்தேன்டா அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சொல்கிறாங்க. இந்த டைமும் எனக்காக ஒரு சிம்பத்தி நீங்கள் வச்சுருக்கீங்களா? அதாவது மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் ஒன்று ஒன்று சொல்கிறீங்க. இன்றைக்கி என்னோடய பர்த்டே அப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. என்னோடய கிஃப்ட் எங்கம்மா அப்படி சொல்லிட்டு அவங்க பையன் கேட்கும் போது அவங்க மறந்துட்டாங்க போல். நீ எப்போனா ரெட் ஃபேஸை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். இல்லை, அவங்கள எதாவது பேசுகிறாங்க. குட் சில்ட்ரனுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்த்டே அன்றைக்கி ரெட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா தூங்கினதுக்கு அப்புறம் சீக்கிரட்டாக கிஃப்ட் கொடுப்பாராண்டா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்படியாம்மா அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்குறான். ஆமாம், இப்போ உனக்கு கிஃப்ட்டு வேணும்னா அப்படியே இப்போ போய்ட்டு பெட்டுக்கு போயிட்டு இப்பயே போய்ட்டு தூங்குடா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஓகேம்மா, நான் பெட்டுக்கு போய் தூங்குறேம்மா அப்படி சொல்லிட்டு அந்த பையனும் சொல்கிறான். யாராவன் இவன் எங்கள் அப்பாவாடா. ஓகே, பார்த்தீங்கன்னா நீ மறுபடியும் என்னது பையனை ஏமாத்துற. எத்தனை டைம் தான் நீ ஹோமுக்கு லேட்டாகவே வருவேன், வீட்டுக்கு லேட்டாகவே வருவேன். என்னோடய ஒர்க்கு நைட் ஷிஃப்ட் இப்போ தான் எண்டா சேனல் தான் நான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஷிட் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திட்டுறான் அவங்க அப்பா. ஓகே, என்ன முட்டாள்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படி சொல்லிட்டு என்னது அவங்க அப்பா சொல்கிறான். பார்த்தீங்கன்னா குழந்தைய திட்டுறான், கேவலமாக திட்டுறான் குழந்தைய. ஓகேவா? நீ உன்னோட ரூமுக்கு போய் ஃபஸ்ட்டு படுறா அப்படின்றான். ஓகேவா? ஓகே, நாங்கள் பேசிகிட்டு இருக்குது இன்னொன்று வளர்ந்துக்கிட்டே தாண்டா போவோம், அதனால் இப்போயே போய் படுறா அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திட்டி குழந்தைய அனுப்புகிறான். ஓகேப்பா அப்படி சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு வரான். ஓகேடா டேய், அருமைடா, சூப்பரான பார்த்தீங்கன்னா இது பண்ணுறான். ஓகே, பார்த்தீங்கன்னா இதான் நம்ம ரூமா? இருங்க ஒரு நிமிஷம். ஓகே, இதுதான் நம்ம ரூமுன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு பெட்டு தான் இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படுப்போம். ஓகேவா? நல்ல ஒரு பிஜிஎம். ஓகேவா? ஓகே, பையன் தூங்குடா, ஒரு பிரச்சனையும் இல்லைடா தம்பி. அவனை ஒரு நாள் நானே வீட்டாண்டா நானே கல் எடுத்து அடிச்சுட்டு போகிறேன்டா உங்கள் அப்பாவை. ஓகேவா? ஓகே, என்னடா குழந்தைகிட்ட அப்படியாடா பேசுகிறது? சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா தூங்குறான். ஓகே கைஸ், பார்க்குறவங்க மறக்காம பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா என்னோட சேனலில் மறக்காம பார்த்தீங்கன்னா சேனலை ஸ்கே பண்ணி வச்சுங்க. ஓகேவா? 2K சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் பண்ண போகிறோம். ஸோ அவங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே, என்ன யாரும் நடந்து வர சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். யாராவன்? அப்பாவா இருக்குமோ? கையெல்லாம் காட்டுறான். இரு ஒரு நிமிஷம். யாராவன்? இது எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பீரோவில் வைக்கிறான். ஓகே, யாராவன்? மச்சான், யாரா இவனுங்களாம்? ஒரு நிமிஷம் இருங்க, யாருங்க அவன்? அங்கே அந்த க்ளோசனில் தாங்க ஏதோ ஒன்று வச்சான். என்ன வச்சான்? இது என்னடா பொம்மை? ஓஹோ, அதுதான் அவன் ரெட் ஃபேஸ் போல். பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கொடுப்பான்னு சொன்னால. இன்னும் இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். ஏங்க பரவ பொம்மை பேசுதுங்க. ஹாய் அப்படின்னு அந்த பொம்மை. உன்னால் பேச முடியுமாடா அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் கேட்குறான். என்னால் கண்டிப்பாக முடியும், நான் மேஜிக்கால் க்ரியேட் பண்ண போட்டிருக்கேன்டா அப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். என்னோடய நேம் எல்லாமே என்ன மாதிரியே ட்ரெஸ் பண்ணியிருக்கு, எல்லாமே என்ன மாதிரியே இருக்கேடா. ஆமாம், மாஸ்டர் என்னை உனக்காகவே மேக் பண்ணார்றா. ஆனால் உன்னோட நெக் என்ன கொஞ்சம் உடஞ்சிருக்கா மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். இந்த மாதிரி இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காமன் தான், மற்ற டால் கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பரவாயில்லடா அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். ஓகே பரவாயில்ல. ஓகே, இப்போ அது பார்த்தீங்கன்னா முக்கியம் இல்லை, இனிமேல் நான் தான் உன்னோடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ரா அப்படி பார்த்தீங்கன்னா அந்த டால் சொல்லுது. ஓகே, அதுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஓகே, என் கூட எதனா ஒன்று விளையாடணுமா அப்படி சொல்லிட்டு அந்த பொம்மை கேட்குது. மாஸ்டர் பார்த்தீங்கன்னா நிறைய டாய்ஸை பார்த்தீங்கன்னா க்ளோசனில் வச்சுருக்காரு, ஒரு பீரோவில் வச்சுருக்காரு. அதை உன்னால் திறக்க முடிச்சா போயிட்டு ஒரே நிமிஷம் இடம் அப்படி சொல்லிட்டு அந்த பொம்மை சொல்லுது.
ஓகே. இந்த க்ளோசென்ட் வந்து ரொம்ப ஸ்டக் ஆயிருக்கு. பீரோல ஸ்டக் ஆயிருக்கு. இன்னொரு தடவ ட்ரை பண்ண முடியுமா உன்னால? அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொம்மை சொல்லுது. இல்ல அது லாக்ல தான் இருக்கு இன்னும் அப்படி சொல்லிட்டு, என்னோட பெஸ்ட்ட நான் ட்ரை பண்ணிட்டேன். இன்னும் அது ரொம்ப லாக்ல தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு சொல்றான். சரி ஓகே. எனக்கு பசிக்குது இப்போ. நம்ம சாப்பிடலாமா? அப்படி சொல்லிட்டு அவன் கேட்குறான். என்னடா உனக்கு பசிலாம் எடுக்குமாடா? என்னோட ஃபீலிங்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, உன்னோட ஃபீலிங்ஸும் என்னோட ஃபீலிங்ஸும் ஒண்ணு தான்டா. நீ சாப்பிட்டனா வந்து பார்த்தன்னா, எனக்கு வந்து வயிறு ஃபுல்லாகும். உன்னோட எமோஷன் எல்லாமே வந்து பார்த்தன்னா, என் கூட லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொம்மை சொல்லுது. ஏய் இது ரொம்ப ஒரு ஆச்சரியப்படுத்துறமான விஷயமா இருக்கு. ஓகே ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நம்ம போய் சாப்பிடுவோம். ஓகேவா? ஓகே எங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொம்மைய வைக்கிறது? கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்ருக்கோம். ஓகே இத ஃபர்ஸ்ட்டு வச்சுருவோம். ஓகே கைஸ். ஆஹா! என்னடா அப்படி நிக்குது? ஐயோ! ஓகே மேஜிக் டால் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றதுக்கு இல்ல. ஓகே. ஆ ஓகே. இதில என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா எழுதிட்டு போயிருக்காங்க. ப நீ கண்டிப்பா ஆஃப்டர்நூன் தான் எழுந்து வந்திருப்ப. கண்டிப்பா 1 மணிக்கு தான். ஃபர்ஸ்ட்டு போயிட்டு என்னது சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில இருக்கு. அத வந்து எடுத்துட்டு போய் சாப்பிட்றா. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஃப்ரிட்ஜில வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்க சாப்பாட சூடு பண்ணி சாப்பிட்றா அப்படி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சூடு பண்ணி சாப்பிடுவோம். அப்படியே மெடிசனும் எடுத்துக்கோ. ஓகேவா? அப்படின்ட்டு அவங்க அம்மா லெட்டர் எழுதி ஃப்ரிட்ஜில் விட்டு போயிருக்காங்க வேலைக்கு. ஓகே எவ்வளோ நல்ல அம்மா பாருங்க. ஓகே. ஓகே நாம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபுட்ட வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஓகே. இது உன்னோட ஃபேவரட் டிஷ்ஷா? அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொம்மை கேட்குது. இத வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மேஜிக் பண்ணட்டுமாடா? ஓ! சரி, சரி. ஓகே. பண்ணு மேஜிக் பண்ணு இதில அப்படி சொல்லிட்டு அவனும் சொல்றான். ஓகே நீ இந்த ஃபுட்ட ஃபர்ஸ்ட்டு வந்து சாப்பிடு. இது வந்து நீ சாப்பிட்ட உடனே திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில் ஆயிடும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கே வந்துரும். நீ எவ்வளோ தான் சாப்பிட்டாலும். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொம்மை சொல்லுது. ஓ! அப்படியாடா? ஓகே சாப்பிட்டான். ஓய்! வாவ்! பக்காடா டேய்! ஓகே. பார்த்தீங்கன்னா, திருப்பியும் வந்துருச்சு அந்த ஃபுட்டு. ஓகே உன்னால வேற என்ன பண்ண முடியும்? அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் கேட்குறான். ஏய் என்னடா? பாட்டில என்ன ஊத்துறான்? ஏய் பார்றா! ஓ! 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 ஏய் என்ன இது? ஏய் தம்பி! ஏய் இதெல்லாம் தப்புடா! அட பாவி! ஏய் இரு. என்னடா இது டேய்? ஏய் நைட்ல உட்காந்து விளையாட்டுருக்கேன்டா. ப்ளீஸ்ரா இப்படிலாம் பண்ணாதீங்க. ஏய் எங்கள் அப்பா என்ன வந்து இது பேக்லேயே அடி போட போறாருடா. பாட்டில உடச்சிட்டேன்டா நான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னது உன் டேடா? உங்கள் அப்பாவா? அப்படி சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஏய் அவரை பற்றி கவலைப்படாத. எங்கள் மாஸ்டர் வந்து அவரை எப்போ தூக்கின்னு போயிட்டாரு அப்படின்றான். டேய் என்னடா சொல்கிற? டேய் என்னடா விளாட்றியாடா எங்கள் அப்பா வச்சு? என்னடா பாலாடா அவரு? ஓகே என்னதான் திட்டினாலும் டேய் அடா பாவி எங்கடா காணோம்? எனக்கு தெரிஞ்ச ஒரு பெட்ரூமில் தான் இருக்காருன்னு வந்தால் இங்கேயும் ஒரு ஆளை காணோம். ஓகே டேய் உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து சிச்சி ரோனோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பேட் பேரண்ட்டாக. அவர் ஒன்று அடிப்பார், எப்பயுமே திட்டிக்கிட்டே இருப்பார். அதனால தான்டா என்னுடைய மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா குட் சில்ட்ரனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சில்ட்ரனை ப்ரொடெக்ட் பண்ணுன்றதுக்காக அவர் வந்து பார்த்தீங்கன்னா தூரமாக எடுத்துகிட்டு போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உங்கள் அப்பாவுக்கு இது வேணும் தான்டா அப்படின்னு சொல்கிறான். ஏய் அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா ஈஸ் அ பேட் பேரண்ட்ரா. ஏய் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்ட பேரண்ட்ரா அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். ஏய் எங்கள் அப்பா எனக்கு இப்போனா திருப்பி வேணும்டா அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லும் போது இவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அப்பா இங்கேருந்து ரொம்ப தூரமாக இருக்காரா அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் நான் வந்து உனக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். ஓகேவா? அதுக்கு சன் என்ன சொல்கிறான்னா, ஓகே அந்த ஷார்ட்கட் எனக்கு டக்குன்னு சொல்லு. ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளோசென்ட்டை போய் ஓப்பன் பண்ணு உன்னோட ரூமில் இருக்கிறத அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். ரோன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கெஞ்சி கூத்தாடி கேட்குறான் அந்த டால் கிட்ட. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டால் வந்து அவனுக்கு வழியை காட்டுது. டேய் என்னடா இது எங்கள் அப்பாவை தூக்கிட்டு போவீங்க அதுக்குன்னு பைத்தியமாடா அடி என்னடா அடி? ஓகே டேய் இது என்னால் ஓப்பனே பண்ண முடியலடா. சரி ஓகே உன்னோடைய பேரண்ட்ஸோட பீரோ நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறான். ஓகேடா தம்பி வேகமாக ஓடுறா டி. நீ எதனா பண்ணி நீ விட்ற போகிறான். ஓகே பார்த்தீங்கன்னா இந்த க்ளோசென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் மாதிரி எது நான் இது பண்ணுறேன்டா. நீ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி உன்னோட டேட் எங்கே இருந்தாலும் நீ அங்கே போயிடலாம் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டால் சொல்லுது. ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை ஒன்று பண்ணு அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டால் சொல்லுது. ஓகே வாங்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுவோம். என்னடா காலி ஆகுது?
ஏய் இங்கே எதுவுமே இல்லைடா அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். ஏய் நான் உன்னை மறந்துட்டேன்டா அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டால் சொல்லுது. எது என்ன என்ன சுச்சுவேஷனில் இருக்கோம் ரங்கா, இப்படியாடா மறப்ப? ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட டேடியோட ரேடியோ எடுத்துன்னு வந்து இங்கே வெயிடான்றான். ஓகே வச்சுருவோம். ஓகே பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி பட்டன் இருக்குல்ல, அந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலிவேட்டர் பட்டன் மாதிரி ஒர்க் ஆகுமா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி மாற்றி மாற்றி வைக்க ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டலில் வந்து தெரியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவன் சொல்கிறான். ஓகேவா? சரி ஓகே வந்து பார்த்தீங்கன்னா திறந்து பார்க்கலாம். ஏய் வர்றா. ஏய் ஏங்க ஆமாங்க ஏதோ ஒரு கார்டு மாதிரி ஏதோ ஓப்பன் ஆகிடுச்சுங்க. ஓய்யோ யோய். ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். வேறு ஏதோ இடம் தான் ஓப்பன் ஆகிருக்கு. தொடடா. தயவு செஞ்சு க்ளோஸ் பண்ணுங்கடா டே, க்ளோஸ் பண்ணுங்கடா ப்ளீஸ்ரா டே. ஐயோ மாறே. ஓகே மறுபடியும் இது பண்ணியாச்சு. ஓகே இதுதான் அந்த இடம் மாதிரி தெரியுது, ஒயிட் கலரில் இருக்குது. ஏய் எனக்கு தெரிஞ்சு இதுதான் அந்த இடமா இருக்கும்னு நினைக்கிறேன்டா அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டால் சொல்லுது. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு பாரு அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டால் சொல்லுது. ஓகே வாங்க உள்ளே போயிடுவோம். ஒரு சுரவல்லிக்கு லம்பியது. என்னடா இது இடம்? என்னடா இது இடம்? ஏய் யாரா இவன்? ஏய் கண்ணா பற்றியா அதுக்கு நல்லா கூழாங்கல் மாதிரியா? ஓகே ஏய் கேட், அந்த கேட் சொல்லுது. ஏய் வாட்ஸ்அப் எப்பரா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குது. ஏய் நான் என்னோடய அப்பாவை தேடி வந்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரோன் சொல்கிறான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட் சொல்லுது எப்படி இருப்பார் உங்கள் அப்பா பார்க்க அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. எங்கள் அப்பா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஸு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுப்பா. ஓகே வேறு என்ன ப்ரூஸ், அதுக்கப்புறம் வேறு எதனா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியுமா? அவரை பற்றி வேறு எதனா சொல்லு. குட் ப்ரூஸா இல்லை பேட் ப்ரூஸா அவர் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூனை கேட்குது. எங்கள் அப்பா வந்து ஒரு கொஞ்சம் கோவப்படுவார் அவ்வளோதான். ஓகே அப்போனா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேட் ப்ரூஸ் தான், இரு நான் பார்க்குறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட் சொல்லுதுன்னா கோவப்பட்டா பேட் ப்ரூஸாடா. ஓகே தேர் இஸ் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஸ் இருக்காங்க, நிறைய ப்ரூஸ் இருக்காங்க. இந்த மாதிரி நீ இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டீப்பாக சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அவர் கொஞ்சம் திட்டுவார். அப்புறம் என்னை அடிக்கவும் செய்வார். அப்புறம் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னை அறையவும் செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். ஓகே அப்போனா உன்னோட டோர் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்குது, நீ போ கண்டுபிடிச்சிட்டேன் அந்த ப்ரூஸை அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். ஓகே வாங்க போவோம். நடாது. ஏய் என்னப்பா தம்பி யாருப்பா நீங்களா? பூவா? ஏய் நான் பைபிள் வேலைடா போங்களாங்கிட்டு. ஓகே அந்த குழந்தை சொல்லுது இவன் இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கான் போலடா அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுகிறான். ஏய் நாங்களும் உங்களை மாதிரி தான் இது எங்கள் அப்பா அம்மா தேடி வந்தோன்றான். இல்லை புரியல, நீயும் எங்கள் கூட சேர்ந்துக்கிறியான்னு கேட்குறான். ஏய் இல்லை நான் கொஞ்சம் போக வேண்டிய வேலை இருக்குது, எனக்கு வேலை இருக்குது, நான் போனோம், நான் உங்களை அப்புறமா பார்க்குறேன் அப்படி சொல்கிறேன். என்னடா டேய் என்னடா யாரா நீங்களாம்? ஐயோ மொத்தம் பாடுறா மம்மி மாதிரி இருக்கான். ஒரு பொண்ணா கூலி உள்ள பத்துங்குது. ஓகே ஒன்றும் புரியல. ஓகே வாங்க போய். அப்பா அப்பா தகப்பா என்னப்பா ஆச்சு உனக்கு? ஓகே அப்பா என்ன ஆச்சு உனக்கு? என்னை பனிஷ் பண்ணாதீங்க அப்படி சொல்கிறாங்க. அவங்க அப்பா கத்துறாரு. ஏன்டா ஏன்ப்பா தகப்பா? ஓகே அப்பா யார் உனக்கு என்ன பண்ணது அது சொல்லுப்பா, வெட்டுறாப்பா அவனை நான். ஓகே நீ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே ரெட் ஃப்ரெஷ் வந்தாலும் வந்துடுவான், வாப்பா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்றா. என்னை பனிஷ் பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு கத்துறாரு அவங்க அப்பா. தகப்பா என்னாச்சுப்பா உனக்கு? என்னங்க இது சீட்டா என்ன இது? ஓகே வாங்க ஃபஸ்ட் எடுப்போம். ஸ்பெல்லுனா மந்திரம் தானே? ஓகே என்னதுடா அது டேய்? ஐயோ ஓஹோ ஓகே ஏன் ஏதோ நடக்குது. அவங்க அம்மா கத்த அப்படி நினைக்காதம்மா, பயமா இருக்க. யோயோ பா யோ ஷிட் மா. உனக்கு திருப்பி என்னாச்சு? ஏன் இங்கே வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்க? ஏன் பீரோவில் வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே அப்பா வந்து ரெட் ஃபேஸ் எடுத்துகிட்டு தூக்கின்னு போயிடாமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாம் சொல்கிறோம். அதுக்கு சொல்கிறாங்க அது ஒரு நல்ல விஷயம் தானே நான் எதுவும் விளையாடலாமா, இது ஒரு பெரிய கதை, நான் உங்களுக்கு சொல்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படி சொல்கிறான். சரி ஓகே இன்னைக்கு உன் டால் எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னோட டால் பற்றி உங்களுக்கு எப்படிமா தெரியும்? எனக்கு நல்லாவே தெரியுமாடா.
அது பார்த்தீங்கன்னா, எனக்கு உன்னோட டால பத்தியும் தெரியும். அதுக்கப்புறம் நீ இன்னைக்கு மெடிசன எடுத்துக்கலன்னு தெரியும். அப்படின்னு சொல்றாங்க. இது ஒண்ணும் ஃபர்ஸ்ட் டைம் இல்லையே! உனக்கு இப்படிலாம் மயக்கமா வர்றது, நீ இந்த க்ளோஸ் அண்ட் உள்ள படுத்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே. நீ ஒரு டைம் எழுந்துக்கும்போது ஒரு விஷயத்த சொல்றடா. ஆனா அதில காமனா வந்து அந்த டால பத்தி சொல்ற அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. இது ப்ரீவியஸா நடந்தது எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையா? அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லம்மா எனக்கு ஞாபகமே இல்லம்மா. ஓகே. அம் இங்க ஏதோ தப்பா இருக்கு. ஆனா எனக்கு என்ன தப்பா இருக்கு அப்படி சொல்லிட்டு தெரியல. அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. சரி ஓகே. இப்போதைக்கு நீ உன்னோட பெட்ல போயிட்டு படுறா அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. ஏதோ என்ன 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 வினோதமா நடக்குது. ஏதேதோ என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல. ஒருத்தன் பார்த்தா எங்க அப்பாவ தூக்கிட்டு போயிட்டான். தகப்பன் என்னடான்னா அங்க போய் சிதறிட்டு இருக்கான். கத்திக்கிட்டு. என்ன நடக்குது? ஏய் 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 என்னடா இது? தம்பி! ஓய் ஓய்! ஐய்யய்யோ! வந்துட்டு போறான்டா இவன். ஓ ஓ! ஏய் உட்றா தம்பி. டேய் ப்ளீஸ்டா ரெட் ஃபேஸ டேய் உட்றா. நான் எதுவும் பண்ணலடா. டேய் டேய் உட்றா உட்றா உட்றா. ஷிட். ஷிட். வாட் த ஓகே. ஏய் உனக்கு என்னாச்சு அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. நீ நல்லா தானே இருக்க அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. ஐயோ! என்னென்னவோ நடக்குதும்மா. ஓகே. ஓகே ஃபைன். உன் மூஞ்ச பார்த்தாதாம்மா எனக்கு பயமா இருக்கு. இப்போ உனக்கு எப்படிப்பா இருக்கு? பெட்டரா ஃபீல் ஆகுதா? அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. மிஸ்டர் ரெட் ஃபேஸ் அப்படின்னு சொல்ல வரான். ஆல்ரைட் நான் வந்து பார்த்தீங்கன்னா, டுமாரோ வந்து நாளைக்கு உன்னை வீட்லேருந்து கவனிச்சிக்கிறேன். நாளைக்கு எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். நீ இப்போ தூங்கு. நீங்கள் நாளைக்கு வீட்டில் இருக்கீங்களா? ப்ராமிஸ் பண்ணுங்க எனக்கு. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன்டா. இப்போ நீ தூங்கு. நாளைக்கு வீட்டில் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. வீட்டிலேருந்து லீவ் போட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. ஓகே திரும்பி பார்க்குறான். ஏய் என்னடா இது? இல்லைங்க அம்மா நீங்கள் மறுபடியும் ப்ராமிஸை மீறிட்டீங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். நம்ம சொல்கிறோம். ஓகே மறுபடியும் அவங்க அம்மா வேலைக்கு போயிட்டாங்க போல். ஓகே ஃபைன் டு பி ஆல் ரைட். ஏய் இவன் யாரா மொட்டையா? டே 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 ஒட்டோ பாவி நடக்குதுங்க. ஏய் உனக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஏய் என்னோடய மாஸ்டர் வந்து பார்த்தோன்னா என்னை அடித்து ஓட விட்டார்றா. என்னை வந்து இந்த நிலைமைக்கு ஆளாக்கந்தே அவர் தான். நேற்று நாம் பண்ணோம்ல அதுதான் இதோடைய விளைவு தான் இது அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். போன தடவையாச்சும் உங்கள் அப்பாவை விட்டு போனார். இந்த தடவை உங்கள் அம்மாவையும் தூக்கிட்டு போயிட்டான்டா. நான் எவ்வளோ தடுக்க முயற்சி பண்ணேன். ஆனால் வந்து இது நடந்துருச்சு. நான் மாஸ்டர் எவ்வளோ தடுக்க ட்ரை பண்ணேன்டா அப்படின்னு சொல்கிறான். நீயும் இப்போயே ஓடிடு. இல்லைனா மாஸ்டர் இப்போ திரும்ப வருவார். உங்கள் அம்மாவை இந்த பிளேஸில் வச்சுட்டு உன்னை திருப்பி இப்போ தூக்கிட்டு போக ஓடுவார். நீ இங்கேருந்து போயிடு தயவு செஞ்சு. இல்லை நான் எங்கள் அம்மாவையும் அப்பாவும் காப்பாற்றியே ஆகணும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். ஓகே. ஏய் எனக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்துல உனக்கும் இந்த மாதிரி ஆகணுமா அப்படி சொல்லிட்டு கேட்குறான். ஓகே அதுக்கு வந்து அவன் இது எடுத்து காட்டுறான். ஏங்க ஆமாங்க அந்த ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாலும் ஸ்பெல்லுன்ட்டு மந்திரம். ஓ ஓகே. இதை நான் வந்து எங்கள் அப்பாவோடைய ப்ரிசன்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஜெயிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து மிஸ்டர் ரெட் ஃபேஸை டிஃபீட் பண்ண நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும்டா. இந்த ஸ்பெல்லை வச்சு நம்ம வந்து ரெட் ஃபேஸை ஓட விடலாம். ஓகே அப்படின்னு சொல்கிறான். ஓகே இதை வச்சு நம்ம வந்து மாஸ்டர் டிஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். ஓகே அப்போனா வந்து இப்போயே எது அந்த க்ளோசன்ட்குள்ளே போ அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். க்ளோசன்ட்டை ஓப்பன் பண்ணுன்றான். ஓகே இந்த க்ளோசன்ட் தான் ஓப்பன் பண்ண முடியல. நம்ம வந்து திருப்பி நம்ம பேரண்ட்ஸோட அந்த பீரோவை தான் ட்ரை பண்ணோம். க்ளோசன்ட்னா பீரோ ஓகேவா? ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு சம்பவத்தில் இறங்குங்க உங்க ஐஸ் தலைவா இறங்கட்டுமே. ஓகே வந்தாச்சு. நாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த இடத்துக்கு போனோம் போல். ஓகே நீங்களாம் எங்கெல்லாம் பண்ணுறீங்க? இவங்க பண்ணுறாங்க. ஓகே டக்குன்னு இதை உள்ளே வந்து தூக்கி போட்டு நீ உன்னோட கவர் பண்ணு. ஓகே கிராண்டை உள்ளே எரிஞ்சாச்சு. ஓகே கவர் எடுப்போம் ஃபஸ்ட்டு போயிட்டு. ஓகே கைஸ் நான் கவர் எடுக்கிறதுக்குள்ளே எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஓகேவா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய லைக் வந்துச்சுன்னா நான் இதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹாரர் கேம்ஸ் நிறைய போடுறேன் ஓகேவா? அதுக்குன்னு லைக் பண்ணாமல் போயிடாதீங்க. ஃப்ராகு ஸ்டம்பிள் கைஸ்லாம் பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க கைஸ் ஓகேவா? எனக்காக லைக் பண்ணுங்கள் ஓகேவா? ஓகே ஓகே வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஃபேஸ் இப்போ தான் போகிறாங்க அப்போல தான்டா வெடிச்சுதுடா. ஏதோ ஒன்று வெடிச்சுதுடா. ஓகே ஓகே வெற்றி மாறா போலதான் மாறா. ஓகே கைஸ் எப்படியும் நம்ம ரெட் ஃபேஸுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. இருங்க வாங்க வீட்டுக்கு போனால் தான் தெரியும். ஓகே கைஸ் வந்தாச்சு நம்ம வீட்டுக்கு.
ஓகே டு பி ஆல் ரைட். இங்கே யாருமே இல்லை. ஏய் இவன் யாரா இவன்? ஏய் கருக்குறாங்க. ஏய் என்னடா ஆச்சு உனக்கு தம்பி? ஏய் உனக்கு என்னடா ஆச்சு? அதே தான் கேட்குறான். ஓகே என்னோடய மாஸ்டர் நீ டிஃபீட் பண்ணதுனால அவரோட மேஜிக் எல்லாமே இப்போ மறைஞ்சிக்கிட்டு இருக்கு, அழிஞ்சிக்கிட்டு இருக்குன்றான். ஓகே நீ இப்போது மறைஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்றான். எனக்கு இது தேவை தான் அப்படின்னு சொல்கிறான். ஓகே இது எல்லாமே எனக்கு வேணும் தான் அப்படின்னு சொல்கிறான். ஓகே இப்போ நீ வெளியே போயிட்டு உன்னோட பேரண்ட்ஸை பாரு அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். ஓகே இப்போயாச்சும் வந்தாங்களா? நம்ம ரெட் ஃபீஸை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணிட்டோம். ஓகே ஓச்சே வெளியே தான் சொன்னால எங்கே நிற்கிறாங்க? ஜோய் ஓய் வெற்றி வெற்றி அம்மா அப்பா தக்கப்பா எப்படியோ அவங்கள காப்பாற்றிட்டேன். எப்படியோ காப்பாற்றிட்டேன். நீங்கள் 2 பேரும் இப்போ டேய் நீ என்ன வேறு யாருக்கிட்ட எது சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சொல்கிறான். ஏய் நான் என்னோடய ஒர்க்கில் தான்டா பிஸியாக இருக்கேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க அம்மா. என்ன பொய் சொல்கிறியா? பொய்யாளி அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. உன்னோடைய ஃபேமிலியை விட்டு நீ என்ன இன்னொரு மேன் கூட சுற்றிக்கிட்டு இருக்கியா? ஒருத்தவங்க கூட சுற்றிக்கிட்டு இருக்கியா? அப்போ நீ மட்டும் யாரா? என்னோட நீ பெட்டராடா நீ அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போ எப்பயுமே எது வீட்டு உள்ளே குடிச்சிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு எங்கன்னா கீழே விழுந்து கிடக்குற நீலாம் என்ன அப்பா நீ? என்ன வகையான அப்பா நீ அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவங்க இது சொல்கிறாங்க. நான் என்ன தான் நடந்தாலும் என்னோடய பிஸ்னஸ் என்னோடய வேலையை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னுடைய குழந்தைய நான் வந்து பார்த்துக்கணுன்னா நான் வேலைக்கு போய் தாண்டா ஆகணும் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா சொல்கிறாங்க. நீ இன்னும் என்னை பற்றி தப்பாக பேசிக்கிட்டே இருந்ததா நீ தான் உன்னுடைய பாவி வச்சிட்டாங்க இன்னும் ஒரு வார்த்தை அப்படின்னு கேட்குறான். சரி அப்போனா நாம் கண்டிப்பாக நீ இல்லைனா நான் யாருன்னா ஒருத்தர் கண்டிப்பாக டிவோர்ஸ் வாங்கி தான்டா ஆகணும். யாருன்னா இந்த வீட்டை விட்டு கண்டிப்பாக வெளியே போய் தான் ஆகணும். ஓகே நீ மறுபடியும் எது நாளைக்கு இருந்தேன்னா என் பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் கண்டிப்பாக எது இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஏய் நில்லு அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா கத்துறான். தகப்பான் கத்துறான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்கல. டோரை டொம்முன்னு சாத்திட்டு போயிட்டாங்க. ஐயோ தகப்பா இதுக்காடா நான் போராடினேன். ஏன்டா இப்படி பண்ணுற? ஓஹோ வேணுடா இவ்வளோ கொடூரமாக இருக்கான். மியூசிக்லாம் மாறுது. எங்கே குடிக்கிறாங்க? தகப்பா குடிக்காத தகப்பா. ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்து. ஓஹோ ஓஹோ டேய் தம்பி ரெட் ஃபேஸா? இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். இவன் தான் ரெட் ஃபேஸ் ஆடி. என்ன ஓ என்னோட அப்பா தான் ரெட் ஃபேஸா? என்னடா நடக்குது? ஓஹோ தகப்பா என்ன பண்ற? அது நானுங்க. அது நாம தாங்க அது. ஓ ரெட் ஃபேஸ். நோ 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 நோ. What the hell? டேய் தன்னோட சொந்த மகனேன்னு ஏதோ கவுத்த வச்சு கொண்டாங்க அவன். நோ 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 இது உண்மையாக இருக்கக்கூடாது. டால் சொல்லுது சாரி ரான் ஆனால் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறான். எனக்கு தெரிஞ்சு இப்போ நீ உன்னுடைய பீரோவை போய் ஓப்பன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். டே என்னடா சொல்கிறீங்க? இதான் அந்த க்ளோஸ்ன்ட்டாடா. ஓகே தொற. ஓ ஷேட் ரோஸ்கீஸ் இது என்ன? இது நானாடா? இது நானுங்க. ஐயோ என்னங்க இந்த கேம் இது? அப்பா என்னங்க பண்ணி வச்சிருக்கானுங்க? இது எனக்கு தெரியுமா அப்படி சொல்லிட்டு கேட்குறான். இது உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். எப்படிங்க எனக்கு தெரியும்? ஏன்னா வந்து டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட நோயிங் பார்ட்டான். ஓ காட் நான் எப்பயுமே உனக்கு சொல்லுவேன்டா. எனக்கு தான் வந்து எல்லாமே தெரியும் உனக்கு தெரியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய தெரிஞ்ச நினைவுகள் ஓகேவா? அவன் அந்த நினைவுகள் வந்து எப்பயுமே அவனை ட்ரை பண்ணுமா ஒரு தடவையும்.
அவனுக்கு வந்து சொல்ல ட்ரை பண்ணோம், இதுதான் உண்மை இதுதான் உண்மை. ஆனால் வந்து இவன் வந்து ஒரு தடவை எக்ஸ்கியூஸ் எதனா ஒன்று க்ரியேட் பண்ணி இது உண்மை கிடையாதுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பானா. ரியாலிட்டிக்கு வந்து அந்த டால் வந்து இவனை எப்படின்னா இட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குமா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து அதை வந்து டால் சொல்கிறத வந்து அந்தளவுக்கு கேட்டுக்கவே மாட்டானா. பாவிங்களா டே, என்னடா இது. நான் ஆனால் எல்லா டைமுமே வந்து தோற்றுக்கிட்டே தான் இருப்பேன். லாஸ்ட்டாக என்ன நடக்கும்னு சொல்லி டிக் டிக் பூம், எல்லா மெமரிஸுமே உனக்கு மறந்துடும். எப்போ அதுக்கப்புறம் கடைசியில் உங்கள் அப்பா என்றைக்கு எந்த நைட்டு உன்னை சாவடிச்சாரோ அதே நைட்லேருந்து திருப்பி நீ எழுந்துப்ப அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டான் சொல்லுது. நான் எவ்வளோ நாளாக செத்துட்டேன். அடா பாவியோ, நாளா 14 நாளாங்க. எப்பா சாமி, ஐயோ, கண்டிப்பாக இது அவ்வளோ நாள் இருக்கக்கூடாது. ஓகே, என்னோடய பேரண்ட்ஸுக்கு என்ன தான் ஆச்சு அப்படி சொல்லிட்டு கேட்குறான். உன்னோட அப்பா ஒரு சீப் மோட்டலில் ஒழிஞ்சிட்டு இருக்காரா, ஒரு ஹோட்டலில் வந்து ஒரு கேவலமான ஒரு ஹோட்டலில் ஒழிஞ்சிட்டு இருக்கான்டா அந்த ஆள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பொம்மை சொல்லுது. ஷிட், அடங்கிட்டு இருக்கான் பாருங்க நான் பைய. டேய், உன்னோட பையனே நீ கொள்ளுவியாடா, சாவுடா. ஆஹா கைஸ், சீரியஸாக இது வந்து ஒரு டர்மடேசிங் சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. அப்பா என் கூட வீட்டுக்கு வாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஓ மை காட், ஷிட். ஓ, கத்துறாங்க. ஓகே, எங்கள் அம்மா எங்க, அவங்க என்னை பார்த்தாங்களா அப்படி சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம்மா, அவங்க உன்னை பார்த்தாங்க. அவங்க நைட்டு லேட்டாக வந்துட்டு டே டைமில் தான் அது நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். ஓகே, இதான் அவங்க அம்மான்னு நினைக்கிறேன். ஏய் மகனே, எங்கே இருக்க அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேடுறாங்க. இப்போ தான் நம்மளை அந்த நாள் நைட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, தேடுறாங்க. வா, அவங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கும் அப்பா. வா, அழுகுறாங்க. அழுவாதீங்கம்மா, அழுவாதீங்க ப்ளீஸ், நோ, இட் கேனாட் பி ஹேப்பன். எங்க அழுகுறாங்க. எப்பா, என்னங்க சீன் இது. ஓகே, பார்த்தீங்கன்னா போலீஸ் கேட்குறாங்க, எதனா ஒரு க்ளூ இருக்கா, உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே மறைஞ்சிட்ருக்காரு சொல்லிட்டு உங்களுக்கு எதனா தெரியுமா. இல்லை எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. என்னதுடா அது, ஏய் ஏதோ அங்கே விழுந்தது இப்போ தான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். கார்ப்பு, அதான் போலீஸ் சொல்கிறாங்க. என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏய் என்னங்க அது, கார்டு, மோட்டல் கார்டா. ஓகே, ஆனால் இது எந்த கிடையாது அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஓஹோ, புரியுது ஏங்க. அதுதாங்க ஏங்க, நாம் ஸ்பெல்லுன்னு ஒரு ரூம்குள்ளே தூக்கி போட்டோம் பார்த்தீங்களா ஒரு கார்டு. ஓ ப்ரோ, அதே தான் அந்த ஸ்பெல்லுன்னு தூக்கி போட்ட கார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோட்டல் கார்டு. இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு தான் நடந்திருக்கு. ஓ ஷிட் ப்ரோ, வேற மாதிரி ப்ரோ. ஃபைனலி அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதான் நம்மளுக்கு அரெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடக்கம் பண்ணுறாங்க. ஷிட், திஸ் கேம் இஸ் டூ பீக் கைஸ். அல்டிமேட் கேம், ஸ்டோரி கேம். இது ஸ்டோரி என்ன மாதிரி ஸ்டோரிங்க இது, அப்பா சாமி, பா பக்காடா, பக்கா கைஸ், வேற மாதிரி. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்றாங்க. ஓ மை காட் கைஸ், எனக்கு இப்போ தான் புரியுது என்னன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரோனோட ஸ்டோரியா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு எல்லாருக்குமே ஒரு ஸ்டோரி இருக்கும் போல். ஓ ஓகே, எல்லாருக்குமே ஒரு ஸ்டோரி. வாவ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோன் வந்து அப்படியே அவங்க கூட ஜாயின் ஆகிட்டான். அவங்க 3 பேர் கூட அந்த காட்டில். என்ன இடம்னே தெரியல இது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை ஸ்டே பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் TDH Leaf. பை கைஸ், பாய்.